கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு என்ற சரித்திர நாவலை நாம் இப்பொழுது காண உள்ளோம். 2ஆம் பாகம். அதிகாரம் 1. சிவனடியார். பொழுது புலர இன்னும் அரைஜாம பொழுது இருக்கும். கீழ்வானத்தில் காலை பிறையும் விடிவெள்ளியும் அருகருகே ஒளிர்ந்து கொண்டிருந்தன. உச்சி வானத்தில் வைரங்களை வாரி இறைத்தது போல நட்சத்திரங்கள் பிரகாசித்தன. வடக்கே சப்த ரிஷி மண்டலம் அலங்கார கோலம் போட்டது போல காட்சியளித்தது. தெற்கு மூலையில் சுவாதி நட்சத்திரம் விசேஷ சோபையுடன் தனி அரசு புரிந்தது. அந்த மனோகரமான அதிகாலை நேரத்தில் காவிரி பிரவாகத்தின் ஹோ என்ற சத்தத்தை தவிர வேறு சத்தம் ஒன்றுமே இல்லை. திடீரென்று அத்தகைய அமைதியை கலைத்துக் கொண்டு டக் 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 என்ற குதிரையின் காலடி சத்தம் கேட்கலாயிற்று. ஆமாம், இதோ ஒரு கம்பீரமான உயர்ந்த ஜாதி குதிரை காவிரி நதிக்கரை சாலை வழியாக கிழக்கே இருந்து மேற்கு நோக்கி வருகிறது. அது விரைந்து ஓடி வரவில்லை, சாதாரண நடையில்தான் வருகிறது. அந்த குதிரை மீது ஆஜானுபாகுவான ஒரு வீரன் அமர்ந்திருக்கிறான். போதிய வெளிச்சமில்லாமையால் அவன் யார், எப்படிப்பட்டவன் என்று அறிந்து கொள்ளும்படி அங்கு அடையாளங்கள் ஒன்றும் தெரியவில்லை. நெடும் தூரம் விரைந்து ஓடி வந்த அக்குதிரையை இனிமேலும் விரட்ட வேண்டாம் என்று அவ்வீரன் அதை மெதுவாக நடத்தி வந்ததாக தோன்றியது. அவன் தான் சேர வேண்டிய இடத்திற்கு கிட்டத்தட்ட வந்து விட்டதாகவும் காணப்பட்டது. அவனுக்கு வலது கைப்புறத்தில் காவிரி நதியின் பிரவாகம், இடது புறத்திலோ அடர்ந்த மரங்களும் புதர்களும் நிறைந்த காடாக தோன்றியது. வீரன் இடது புறத்தையே உற்று பார்த்து கொண்டு வந்தான். ஓரிடத்திற்கு வந்ததும் குதிரையை இடது புறமாக திருப்பினான். குதிரையும் அந்த இடத்தில் திரும்பி பழக்கப்பட்டது போல அனாயசமாக செடி கொடிகள் அடர்ந்த காட்டுக்குள் புகுந்து சென்றது. கவனித்து பார்த்தால் அந்த இடத்தில் ஓர் குறுகிய ஒற்றையடி பாதை போவது தெரிய வரும். அந்த பாதை வழியாக குதிரை மிகவும் சிரமப்பட்டு கொண்டு தான் சென்றது. 2 பக்கங்களிலும் நெருங்கி வளர்ந்திருந்த புதர்களும் கொடிகளும் மேலே கவிந்திருந்த மரக்கிளைகளும் குதிரை எளிதில் போக முடியாதபடி செய்தன. குதிரை மீதிருந்த வீரனோ அடிக்கடி குனிந்தும் வளைந்து கொடுத்தும் சில சமயம் குதிரையின் முதுகோடு முதுகாக படுத்துக்கொண்டும் மரக்கிளைகளினால் கீழே தள்ளப்படாமல் தப்பிக்க வேண்டியிருந்தது. இத்தகைய பாதை வழியாக கொஞ்ச தூரம் சென்ற பிறகு திடீரென்று சிறிது இடைவெளியும் ஒரு சிறு கோயிலும் தென்பட்டன. கோயிலுக்கு எதிரே பிரம்மாண்டமான யானை, குதிரை முதலிய வாகனங்கள் நின்றதை பார்த்தால் அது ஐயனார் கோயிலாக இருக்க வேண்டும் என்று ஊகிக்கலாம். வேண்டுதலுக்காக பக்தர்கள் செய்து வைத்த அந்த மண் யானை குதிரைகளில் சில வெகு பழமையானவை, சில புத்தம் புதியவை. அவற்றின் மீது பூசிய வர்ணம் இன்னும் புதுமை அழியாமல் இருந்தது. பலிபீடம், துவஜஸ்தம்பம் முதலியவையும் அங்கு காணப்பட்டன. கீழ்வானம் வெளுத்து பளபளவென்று பொழுது விடியும் சமயத்தில் மேற்சொன்ன வீரன் குதிரையின் மீது அங்கே வந்து சேர்ந்தான். வீரன் குதிரையிலிருந்து கீழே குதித்து அவசர அவசரமாக சில அதிசயமான காரியங்களை செய்யத் தொடங்கினான். மண் யானைகளுக்கும் மண் குதிரைகளுக்கும் மத்தியில் தான் ஏறி வந்த குதிரையை நிறுத்தினான். குதிரை மீது கட்டியிருந்த ஒரு மூட்டையை எடுத்து அவிழ்த்தான். அதற்குள் இருந்த புலித்தோல், ருத்ராட்சம், பொய் ஜடாமுடி முதலியவற்றை எடுத்து தரித்து கொள்ளத் தொடங்கினான். சற்று நேரத்தில் பழைய போர் வீரன் உருவம் அடியோடு மாறி திவ்ய தேஜஸுடன் கூடிய சிவயோகியாக தோற்றம் கொண்டான். ஆம், வெண்ணாற்றங்கரையில் ரணகளத்தில் பார்த்திபனுக்கு வரமளித்த சிவனடியார்தான் இவர். தம்முடைய பழைய உடைகளையும் ஆபரணங்களையும் ஆயுதங்களையும் மூட்டையாக கட்டி உடைந்து விழுந்திருந்த மண் யானை ஒன்றின் பின்னால் வைத்தார் அந்த சிவயோகி. குதிரையை ஒரு தடவை அன்புடன் தடவி கொடுத்தார். குதிரையும் அந்த சமிக்கையை தெரிந்து கொண்டது போல மெதுவான குரலில் கனைத்தது. பிறகு அங்கிருந்து அச்சிவனடியார் கிளம்பி ஒற்றையடி பாதை வழியாக திரும்பிச் சென்று காவிரி கரையை அடைந்தார். மறுபடியும் மேற்கு நோக்கி நடக்க ஆரம்பித்தார். ஒரு நாழிகை வழி நடந்த பிறகு சூரியன் உதயமாகும் தருணத்தில் இந்த சரித்திரத்தின் ஆரம்ப அத்தியாயத்தில் நாம் பார்த்திருக்கும் தோணித்துறைக்கு வந்து சேர்ந்தார். அங்கே படகொட்டி பொன்னனுடைய குடிசைக்கு அருகில் வந்து நின்று பொன்னா என்று கூப்பிட்டார். உள்ளிருந்து சாமியார் வந்திருக்கிறார் வள்ளி என்று குரல் கேட்டது. அடுத்த வினாடி பொன்னன் குடிசைக்கு வந்து சிவனடியார் காலில் விழுந்தான். அவன் பின்னோடு வள்ளியும் வந்து வணங்கினாள். பிறகு மூவரும் உள்ளே போனார்கள். வள்ளி பயபக்தியுடன் எடுத்து போட்ட மனையில் சிவனடியார் அமர்ந்தார். பொன்னா, மகாராணியும் இளவரசரும் வசந்த மாளிகையில் தானே இருக்கிறார்கள் என்று அவர் கேட்டார். ஆம் சுவாமி, இன்னும் கொஞ்ச நாளில் நமது இளவரசரையும் மகாராஜா என்று எல்லோரும் அழைப்பார்கள் அல்லவா? ஆமாம், எல்லாம் சரியாக நடந்தால் நீ உடனே போய் அவர்களை அழைத்து கொண்டு வா என்றார் சிவனடியார். இதோ போகிறேன்.
வள்ளி, சாமியாரை கவனித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு பொன்னன் வெளியேறினான். சிறிது நேரத்திற்கெல்லாம் படகு தண்ணீரில் போகும் சலசலப்பு சத்தம் கேட்கத் தொடங்கியது. வம்புக்கார வள்ளி. பொன்னன் போனதும் வள்ளி சிவனடியாருக்கு மிகுந்த சிரத்தையுடன் பணிவிடைகள் செய்யத் தொடங்கினாள். அவருடைய காலை அனுஷ்டானங்கள் முடிந்ததும் அடுப்பில் சுட்டுக் கொண்டிருந்த கம்பு அடையை சுட சுட கொண்டு வந்து சிவனடியார் முன்பு வைத்தாள். அவர் மிக்க ருசியுடன் அதை சாப்பிட்டுக் கொண்டே வள்ளியுடன் பேச்சு கொடுத்தார். வள்ளி, ராணி எப்படி இருக்கிறாள் தெரியுமா என்று கேட்டார் சிவனடியார். இளவரசர் பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் தேவி தைரியமாகத்தான் இருக்கிறார். அவர் அப்பால் போனால் கண்ணீர் விட தொடங்கி விடுகிறார் என்றார் வள்ளி. பிறகு, சுவாமி, இதெல்லாம் எப்படித்தான் முடியும்? இளவரசர் நிஜமாக மகாராஜா ஆகிவிடுவாரா? அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் ராணி பொறுக்க மாட்டாள், உயிரையே விட்டு விடுவார் என்றாள். எனக்கு என்ன தெரியும் அம்மா? கடவுளுடைய சித்தம் எப்படியோ அப்படித்தான் நடக்கும். உனக்கு தெரிந்தவரை ஜனங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? ஜனங்கள் எல்லோரும் இளவரசர் பக்கம்தான் இருக்கிறார்கள். பல்லவ அதிகாரம் ஒழிய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். பார்த்திப மகாராஜாவின் வீர மரணத்தை பற்றி தெரியாத பிஞ்சு குழந்தை கூட கிடையாது சுவாமி. அந்த செய்தியை தாங்கள் தானே 6 வருஷத்திற்கு முன்னால் எங்களுக்கு வந்து கூறினீர்கள். அதை நானும் ஓடக்காரரும் இதுவரையில் 1,00,000 ஜனங்களுக்காவது சொல்லியிருப்போம் என்றாள். நானும் இன்னும் எத்தனையோ பேரிடம் சொல்லியிருக்கிறேன். இருக்கட்டும், மாரப்ப பூபதி எப்படி இருக்கிறான்? இப்பொழுது உன் பாட்டனிடம் ஜோசியம் கேட்க அவன் வருவதுண்டா என்று கேட்டார் சிவனடியார். ஆஹா, அடிக்கடி வந்து கொண்டுதான் இருக்கிறான் என்றாள் வள்ளி. உடனே எதையோ நினைத்து கொண்டவள் போல சிரித்தாள். சிவனடியார், என்னத்தை கண்டம்மா இப்படி சிரிக்கிறாய்? என்னுடைய மூஞ்சியை பார்த்தாய் என்றார். இல்லை சுவாமி, இல்லை. மாரப்ப பூபதியின் ஆசை இன்னதென்று உங்களுக்கு தெரியுமா? காஞ்சி சக்கரவர்த்தியின் மகளை இவன் கட்டிக்கொள்ளப் போகிறானாம். கல்யாணத்திற்கு முகூர்த்தம் வைக்க வேண்டியதுதான் பாக்கி என்றாள். சிவனடியார் முகத்தில் ஒரு வினாடி நேரம் இருண்ட மேகம் படர்ந்தது போல தோன்றியது. உடனே அவர் புன்னகையை வருவித்துக் கொண்டு, ஆமாம், உனக்கென்ன அதில் அவ்வளவு சிரிப்பு என்று கேட்டார். சக்கரவர்த்தியின் மகள் எங்கே? இந்த பேதை மாரப்பன் எங்கே? உலகத்தில் அப்படி ஆண் பிள்ளைகளே அற்று போய்விடவில்லையே. நரசிம்ம பல்லவரின் மகளை இந்த கோழை பங்காளிக்கு கொடுப்பதற்கு என்றாள் வள்ளி. ஆனால் உன் பாட்டன் தானே மாரப்பனை இப்படி பைத்தியமாக அடித்தது வள்ளி. இல்லாத பொல்லாத பொய் ஜோசியங்களை எல்லாம் சொல்லி என்றார் சிவனடியார். அப்படி சொல்லியிராவிட்டால் அந்த பாவி என் பிராணனே வாங்கியிருப்பான் சுவாமி. போகட்டும், சக்கரவர்த்தியின் குமாரி மிகவும் அழகாமே, நிஜம்தானா? நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று வள்ளி ஆவலுடன் கேட்டாள். சிவனடியார் புன்னகையுடன், பார்த்திருக்கிறேன் அம்மா, பார்த்திருக்கிறேன். ஆனால் அழகை பற்றி எனக்கு என்ன தெரியும்? நான் துறவி என்றார். எங்கள் ராணியை விட அழகாயிருப்பாளா சொல்லுங்கள்? உங்கள் ராணி அவ்வளவு அழகா என்ன? எங்கள் ராணியா? இல்லை இல்லை, எங்கள் ராணி அழகே இல்லை, சுத்த அவலட்சணம். உங்கள் சக்கரவர்த்தி மகள்தான் ரதி. என்ன வள்ளி இப்படி கோபித்துக் கொள்கிறாய்? பின்னே என்ன? எங்கள் ராணியை நீங்கள் எத்தனையோ தடவை பார்த்திருந்தும் இப்படி கேட்கிறீர்களே. அருள்மொழி தேவியைப் போல அழகானவர் இந்த 7-14 உலகத்திலும் கிடையாது. நான் தான் சொன்னேனே அம்மா, ஆண்டியாகிய எனக்கு அழகு என்ன தெரியும்? அவலட்சணம்தான் என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியாது என்றுதான் தெரிகிறதே. ஆனால் காஞ்சி சக்கரவர்த்தியை எப்பொழுதாவது பார்த்தால் கேளுங்கள். அவர் சொல்லுவார், அருள்மொழி தேவிக்கு பார்த்திப மகாராஜாவுக்கு கல்யாணம் ஆவதற்கு முன்னால் நடந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? அருள்மொழி தேவியின் அழகை பற்றி நரசிம்மர் கேள்விப்பட்டு அருள்மொழியை கல்யாணம் செய்து கொண்டால் செய்து கொள்வேன், இல்லாவிட்டால் தலையை மொட்டையடித்துக் கொண்டு புத்த சந்நியாசியாக போய்விடுவேன் என்று பிடிவாதம் செய்தார். ஆனால் அருள்மொழி தேவிக்கு அதற்கு முன்பே பார்த்திப மகாராஜாவுடன் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. இன்னொரு புருஷனை மனதினால் கூட நினைக்க மாட்டேன் என்று கண்டிப்பாக சொல்லி கடைசியில் பார்த்திப மகாராஜாவையே கல்யாணம் செய்து கொண்டார். சிவனடியார் முகத்தில் மந்தகாசம் தவிர, ஆமாம் அம்மா, நரசிம்மவர்மர் அப்புறம் என்ன செய்தார்? தலையை மொட்டையடித்துக் கொண்டு புத்த பிக்ஷு ஆகிவிட்டாரா என்று கேட்டார். ஆண் பிள்ளைகள் சமாசாரம் கேட்க வேண்டுமா சுவாமி? அதிலும் ராஜாக்கள் சக்கரவர்த்திகள் என்றால் மனது ஒரே நிலையில் நிற்குமா? அப்புறம் அவர் பாண்டிய ராஜகுமாரியை கல்யாணம் செய்து கொண்டார். இன்னும் எத்தனை பேரோ யார் கண்டது? நான் மட்டும் ராஜகுமாரியாக பிறந்திருந்தால் எந்த ராஜாவையும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். அரண்மனையில் 10 சக்கரத்திகளோடு இருப்பதை காட்டிலும் கூரை குடிசையில் ஒருத்தியாக இருப்பது மேலில்லையா? சிவனடியார் கலகலவென்று நகைத்தார். நீ சொல்வது நிஜம்தான் அம்மா. ஆனால் நரசிம்மவர்மன் நீ நினைப்பது போல அவ்வளவு பொல்லாதவன் அல்ல என்றார். இருக்கட்டும் சுவாமி, அவர் நல்லவராகவே இருக்கட்டுமே.
அவர்தான் உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் போலிருக்கிறதே. ஒரு காரியம் செய்யுங்களேன். சக்கரவர்த்தியின் மகளை எங்கள் இளவரசருக்கு கல்யாணம் செய்து வைத்து விடுங்களேன். சண்டை சச்சரவு எல்லாம் தீர்ந்து சமாதானமாகிவிடட்டுமே. நல்ல யோசனைதான் வள்ளி. ஆனால் என்னால் நடக்கக்கூடிய காரியமல்ல. நீ வேண்டுமானால் சக்கரவர்த்தியை பார்த்து சொல்லேன். நான் சக்கரவர்த்தியை எப்போதாவது பார்த்தால் நிச்சயமாக சொல்லத்தான் போகிறேன். எனக்கு என்ன பயம் என்று கூறினாள். அச்சமயத்தில் படகு கரைக்கு சேர்ந்த சத்தம் கேட்டது. வள்ளி படகு வந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டு குடிசைக்கு வெளியே வந்தாள். சதி ஆலோசனை. சற்று நேரத்திற்கெல்லாம் அருள்மொழி தேவியும் இளவரசர் விக்கிரமனும் குடிசைக்குள் வந்து சுவாமி என்று சொல்லி சிவனடியாரின் பாதத்தில் வணங்கினார்கள். சிவனடியார் விக்கிரமனை தூக்கி எடுத்து அணைத்துக் கொண்டு ஆசிர்வதித்தார். 6 வருடங்களுக்கு முன் அரியா பாலகனாக இருந்த விக்கிரமன் இப்பொழுது இளம் காலை பருவத்தை அடைந்து ஆஜானுபாகுவாக விளங்கினான். அவன் முகத்தில் வீரக்கலை திகழ்ந்தது. உள்ளத்தில் பொங்கிய ஆர்வத்தின் வேகம் கண்களில் அலை எறிந்தது. படபடவென்று பேசத் தொடங்கினான். சுவாமி, நேற்றிரவு கனவில் என் தந்தை வந்தார். என்னை அழைத்துக் கொண்டு சீராப்பள்ளி மலைக்கு போனார். அங்கே உச்சியில் பறந்து கொண்டிருந்த பல்லவர்களின் சிங்கக்கொடியை காட்டினார். சுவாமி, இனிமேல் என்னால் பொறுத்திருக்க முடியாது. நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றான். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் இருக்கிறது விக்கிரமா. சரியான காலம் வரையில் காத்திருக்கும்படிதானே சொன்னேன். இப்பொழுது காலம் வந்துவிட்டது. நீ என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாய் சொல்லு. வெறும் பதற்றத்தினால் மட்டும் காரியம் ஒன்றும் ஆகிவிடாது. தீர யோசித்து ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும். உன் தந்தை உனக்கு கொடுத்து விட்டு போன குரல் நூலில் தெய்வப்புலவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அதை நீ எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எண்ணி துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவது என்பது இழுக்கு. ஆம் சுவாமி, எண்ணித்தான் துணிந்திருக்கிறேன். வரப்போகும் புரட்டாசி பௌர்ணமி என்று சீராப்பள்ளி மலை மீது பறக்கும் பல்லவர் கொடியை எடுத்து எறிந்துவிட்டு அங்கே புலிக்கொடியை பறக்கவிடப் போகிறேன். யார் என்ன சொன்ன போதிலும் இந்த தீர்மானத்தை நான் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. மிக்க சந்தோஷம் விக்கிரமா. உன் தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளும்படி நான் சொல்லப் போவதில்லை. இந்த நாள் எப்பொழுது வரப்போகிறது என்றுதான் நான் காத்து கொண்டிருந்தேன். ஆனால் உன் தீர்மானத்தை காரியத்தில் நிறைவேற்ற என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாய்? அதை தெரிந்து கொள்ள மட்டும் விரும்புகிறேன். புலிக்கொடியை பறக்க விட்டு விட்டால் போதுமா? அதை காத்து நிற்க படைகள் வேண்டாமா? பல்லவ தளபதி அச்சுதவர்மன் சும்மா பார்த்து கொண்டிருப்பானா? சுவாமி, அந்த கவலை தங்களுக்கு வேண்டவே வேண்டாம். சோழ நாட்டு மக்கள் எல்லோரும் சித்தமாக இருக்கிறார்கள். பொன்னனை கேளுங்கள் சொல்லுவான். புரட்டாசி பௌர்ணமியில் வீரர்கள் பலர் உறையூரில் வந்து கூடுவார்கள். புலிக்கொடி உயர்ந்ததும் அவர்கள் என்னுடைய படையில் பகிரங்கமாக சேர்ந்து விடுவார்கள். உறையூரில் உள்ள பல்லவ சைனியத்தை சின்னா பின்னம் செய்து அச்சுதவர்மனையும் சிறைப்படுத்தி விடுவோம். இந்த அபாயகரமான முயற்சியில் உனக்கு யார் ஒத்தாசை செய்கிறார்கள்? யார் உனக்காக படை திரட்டுகிறார்கள்? நீயோ வசந்த மாளிகையை விட்டு வெளியே போனதே கிடையாதே. என் சித்தப்பா மாரப்ப பூபதி தான் எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறார். அவர் ரகசியமாக ஒரு பெரிய படை திரட்டி வந்திருக்கிறார். மாரப்ப பூபதி என்றதுமே சிவனடியாரின் முகம் கருத்தது. அவர் விக்கிரமனை நடுவில் நிறுத்தி, யார்? மாரப்ப பூபதியா இதெல்லாம் செய்கிறான்? அவனிடம் உன் உத்தேசத்தை எப்பொழுது சொன்னாய் என்று கேட்டார். சித்தப்பா முன் மாதிரி இல்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடியோடு புது மனிதராகிவிட்டார். என் தகப்பனார் விஷயத்தில் நடந்து கொண்டதற்காக மிகவும் பச்சாதாபப்படுகிறார். அதற்கு பரிகாரமாக இப்பொழுது சோழ நாட்டின் விடுதலைக்கு உயிரையும் கொடுக்க சித்தமாக இருக்கிறார் என்றான் விக்கிரமன். சிவனடியார் அருள்மொழியை பார்த்து, தேவி, இது நிஜம்தானா என்று கேட்டார். ஆம் சுவாமி, மாரப்ப பூபதி மனம் திருந்தியவராகத்தான் காணப்படுகிறார் என்றாள் அருள்மொழி. மெத்த சந்தோஷம் விக்கிரமா. உன்னுடைய முயற்சி நிறைவேறட்டும். தேவ சேனாதிபதியான கார்த்திகேயர் உன்னை காத்து நிற்கட்டும். உன் தோளுக்கும் வாளுக்கும் பராசக்தி பலமளிக்கட்டும். அவசியமான சமயத்தில் மறுபடியும் வருவேன். இப்பொழுது போய் வருகிறேன் என்று எழுந்தார் சிவனடியார். சுவாமி, என் சித்தப்பா இப்பொழுது வருவதாக சொல்லியிருக்கிறாரே. அவர் தங்களை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறார். தாங்கள் கொஞ்சம் இருந்து போக வேண்டும் என்றான் விக்கிரமன். இல்லை விக்கிரமா, எனக்கு இருக்க நேரமில்லை. எது எப்படியானாலும் நீ உன் உறுதியை கைவிடாதே. உன் தந்தை வாக்கை மறந்து விடாதே என்றார். அருள்மொழி தேவி அப்பொழுது பொன்னனை பார்த்து, பொன்னா, இளவரசரை அழைத்துக் கொண்டு நீ படகுக்கு போ, இதோ நான் வந்து விடுகிறேன் என்று சொல்ல பொன்னனும் விக்கிரமனும் உடனே வெளியேறினார்கள். அருள்மொழி தேவி அப்பொழுது சிவனடியார் பாதத்தில் நமஸ்கரித்து அந்த பாதங்களை பிடித்து கொண்ட வண்ணம் சொன்னாள். சுவாமி, தாங்கள் யாரோ எனக்கு தெரியாது. என்னவெல்லாமோ தங்களை பற்றி நான் சந்தேகித்தது உண்டு. ஆனால்
தாங்கள் எங்கள் நன்மையை நாடுகிறவர் என்பதில் சந்தேகப்பட்டதே இல்லை. அதனால் தங்களை யாரென்று தெரிந்து கொள்ளவும் நான் ஆசைப்படவில்லை. தாங்கள் யாராக இருந்தாலும் சரி, அடியாளுக்கு ஒரு வரம் தர வேண்டும். எனக்கு தங்களைத் தவிர வேறு கதி கிடையாது என்றாள். சிவனடியாரின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. என்னால் முடிகிற காரியமாக இருந்தால் கட்டாயம் செய்கிறேன் அம்மா, கேள் என்றார். தாங்கள் மகான், தங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இருக்க முடியாது. வேறென்ன நான் கேட்கப் போகிறேன்? என் பிள்ளையின் உயிரை தாங்கள் காப்பாற்றித் தர வேண்டும் சுவாமி. இவன் இப்பொழுது செய்ய போகிற காரியம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. மகா சக்தி வாய்ந்த பல்லவ சக்கரவர்த்தியை எதிர்த்து இளம் பிள்ளையால் என்ன செய்ய முடியும்? எல்லாம் தெரிந்த தாங்களும் இந்த காரியத்தில் இவனை ஏவி விட்டிருக்கிறீர்கள். தங்களுடைய நோக்கம் என்னவோ தெரியாது சுவாமி. என்னவாக இருந்தாலும் அவனுடைய உயிரை காப்பாற்றிக் கொடுக்கும் பொறுப்பு தங்களுடையது என்று ராணி தழுதழுத்த குரலில் கூறினாள். உயிரை காப்பாற்றும் சக்தி வாய்ந்தவர் கடவுள் ஒருவர்தான் அம்மா. ஆனாலும் உனக்கு ஒரு உறுதி சொல்லுகிறேன். விக்கிரமனுடைய வீரத்தந்தையின் ஆத்மா அவன் பக்கத்தில் இருந்து அவனை காப்பாற்றும். நீ கவலைப்படாதே, எழுந்திரு என்றார். அச்சமயம் மேற்கு திசையில் தூரத்தில் குதிரையின் குளம்படி சத்தம் கேட்கவே சிவனடியார் விரைவாக விடை பெற்றுக் கொண்டு கிழக்கு திசையை நோக்கிச் சென்றார். சிவனடியார் சென்ற சற்று நேரத்திற்கெல்லாம் மாரப்ப பூபதி குதிரை மீது வந்து இறங்கினான். உடனே, விக்கிரமா, சிவனடியார் வரப்போகிறார் என்று சொன்னாயே, வந்து விட்டாரா என்று கேட்டான். இப்பொழுதுதான் போனார் சித்தப்பா. போய் சில வினாடி நேரம் கூட ஆகவில்லை. சற்று முன்னால் வந்திருக்கப்படாதா என்று விக்கிரமன் சொல்லி சிவனடியார் போன திசையை நோக்கினான். அதை பார்த்த மாரப்பன், இந்த சாலை வழியாகத்தானே போனார், இதோ அவர் முகத்தை பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று கூறி மறுபடியும் குதிரை மேலேறி விரைந்து சென்றான். ஆனால் அவன் அந்த நதிக்கரை சாலையோடு வெகு தூரம் குதிரையை விரட்டி கொண்டு போயும் சிவனடியார் தென்படவில்லை. அவர் மாயமாக மறைந்து விட்டார். மாமல்லபுரம். கடற்கரை பட்டினமாகிய மாமல்லபுரத்தில் அன்று அல்லோல கல்லோலமாக இருந்தது. வீடுகள் எல்லாம் மாவிளைகளினாலும் தென்னம் குருத்துகளினாலும் சிங்க உருவம் தாங்கிய கொடிகளினாலும் பல வர்ண தோரணங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டு விளங்கின. தெரு வீதிகளில் சித்திர விசித்திரமான கோலங்கள் போடப்பட்டிருந்தன. தேர்கள், யானைகள், குதிரைகள், கோபுரங்கள், பலவித விருட்சங்கள், பூஞ்செடிகள், இவை போலெல்லாம் போட்ட கோலங்கள் கண்ணுக்கு விருந்தாக இருந்தன. அதிகாலையிலிருந்து ஸ்திரீகளும் புருஷர்களும் சிறுவர் சிறுமிகளும் பட்டு பட்டாடைகளினாலும் பசும்பொன் ஆபரங்களினாலும் தங்களை அலங்கரித்துக் கொண்டு தெரு வீதிகளிலும் திண்ணைகளிலும் கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர். எங்கே பார்த்தாலும் பேரிகை முழக்கம் மற்றும் மங்கள வாத்தியங்களின் ஒளியும் கேட்டுக்கொண்டிருந்தன. இந்த ஒளிகளுக்கிடையில் சக்கரவர்த்தி காஞ்சியிலிருந்து கிளம்பிவிட்டாராம். பாதி வழி வந்தாகிவிட்டதாம். சக்கரவர்த்தியின் கோமகள் குந்தவி தேவியும் வருகிறாராம் என்றெல்லாம் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் கலகல சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தது. மாமல்லபுரவாசிகள் அத்தனை அதிக உற்சாகத்துடனும் ஆனந்தத்துடனும் அன்று உற்சவம் கொண்டாடியதன் காரணம் என்னவென்றால், அந்நகருக்கன்று மாமல்ல நரசிம்ம சக்கரவர்த்தி விஜயம் செய்வதாக இருந்ததுதான். சக்கரவர்த்தி விஜயம் செய்து 7-8 வருஷங்களுக்கு முன்னால் நின்று போன சிற்பப் பணியை மறுபடியும் ஆரம்பித்து வைப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. சக்கரவர்த்தியுடன் கூட அவருடைய செல்ல குமாரி குந்தவி தேவியும் வரப்போவதாக தெரிந்திருந்தபடியால் மாமல்லபுரவாசிகள் எல்லையற்ற குதூகலத்துடன் அந்த நாளை திருநாளாக கொண்டாடினார்கள். அந்த காலத்தில் காஞ்சி நரசிம்மவர்ம சக்கரவர்த்தியின் புகழ் என் திசையிலும் பரவி இருந்தது. பாரத நாடெங்கும் அவருடைய கீர்த்தி வியாபித்து இருந்ததோடு கடல் கடந்து வெளிநாடுகளுக்கும் சென்றிருந்தது. தெற்கே காவிரி ஆற்றங்கரையிலிருந்து வடக்கே கிருஷ்ணா நதிக்கரை வரையிலும் பல்லவர்களின் சிங்கக்கொடி கம்பீரமாக பறந்தது. அந்த பிரதேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் நரசிம்மவர்மரிடம் அளவில்லாத பக்தி கொண்டிருந்தார்கள். அறிவிலும் வீரத்திலும் தயாள குணத்திலும் நடுக்கண்ட நீதி வழங்குவதிலும் குடிகளின் நலங்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பதிலும் சிற்பம், சித்திரம், சங்கீதம் முதலிய கலைகளை வளர்ப்பதிலும் நரசிம்மவர்மர் மிகச்சிறந்து விளங்கியது பற்றி அவருடைய பிரஜைகள் மிக்க பெருமை கொண்டிருந்தார்கள். வடக்கே நர்மதை நதி வரையில் படையெடுத்துச் சென்று பொல்லாத புலிகேசியை போரில் கொன்று வாதாபி நகரையும் தீக்கிரையாக்கிவிட்டு வந்ததன் பின்னர் மாமல்ல சக்கரவர்த்தியை பற்றி அவருடைய குடிகள் கொண்டிருந்த பெருமை பன்மடங்கு பெருகியிருந்தன. தட்சண தேசத்தில் நரசிம்மவர்மரை போல ஒரு சக்கரவர்த்தி இதுவரையில் தோன்றியதும் இல்லை, இனிமேல் தோன்றப் போவதும் இல்லை என்று அந்த காலத்தில் பல்லவ சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்த ஜனங்கள் நம்பினார்கள். 300 வருஷத்திற்கு பிறகு தஞ்சையில் ராஜராஜன், ராஜேந்திர சோழன் என்னும் மகா சக்கரவர்த்திகள் தோன்றப் போகிறார்கள் என்பதை
அந்த காலத்து மக்கள் அறிந்திருக்க முடியாதல்லவா? இவ்விதம் பல்லவ சாம்ராஜ்யத்தின் பிரஜைகள் எல்லோருமே நரசிம்மவர்ம சக்கரவர்த்தியிடம் பக்தி விசுவாசம் கொண்டிருந்தவர்களாயினும் மாமல்லபுரம் வாசிகளுக்கு சக்கரவர்த்தியிடம் ஒரு தனித்த உறவு ஏற்பட்டிருந்தது. அந்த பட்டினத்து பெயரும் புகழும் அளித்தவர் அவரே அல்லவா? மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் காலத்தில் நரசிம்மவர்மர் இளம் பருவத்தினராக இருந்த பொழுது ஒரு தடவை மல்யுத்தத்தில் பிரசித்தி பெற்ற மல்லர்களை எல்லாம் தோற்கடித்து வெற்றி பெற்றார். அப்பொழுது அவருக்கு மகாமல்லன் என்ற பட்டம் அவருடைய தந்தை மகேந்திரவர்மரால் அளிக்கப்பட்டது. சில காலத்திற்கு பிறகு இந்த பட்டப்பெயரை வைத்து அந்த கடற்கரை பட்டினத்திற்கு பெயர் வழங்கலாயிற்று. அப்பா, இந்த பட்டினத்திற்கு உங்கள் பட்டப்பெயரை எதற்காக வித்தார்கள் என்று கோமகள் குந்தவி தேவி தந்தை நரசிம்மவர்மரை பார்த்து கேட்டாள். இருவரும் பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து யானை மீது அம்பாரியில் வீற்றிருந்தார்கள். அந்த பட்டத்து யானைக்கு முன்னாலும் பின்னாலும் வேலும் வாளும் தாங்கிய போர் வீரர்கள் அணிவகுத்து சென்றார்கள். இன்னும் பல வகைப்பட்ட விருதுகளும் சென்றன. எல்லோருக்கும் முன்னால் பெரிய ரிஷபங்கள் முதுகில் முரசுகளை சுமந்து கொண்டு சென்றன. சற்று நேரத்திற்கொரு தடவை அந்த முரசுகள் அடிக்கப்பட்ட பொழுது உண்டான சத்தம் அலை மோதிக்கொண்டு நாலாப்புறமும் பரவியது. அம்பாரியின் மீது வீற்றிருந்த நரசிம்மவர்ம சக்கரவர்த்தியையும் அவர் அருமை புதல்வியையும் ஏக காலத்தில் பார்த்தவர்கள் உதய சூரியனையும் பூரண சந்திரனையும் அருகருகே பார்த்தவர்களைப் போல திணறி திண்டாடி போவார்கள். இருவருடைய திருமுகத்திலும் அத்தகைய திவ்ய தேஜஸ் ஜொலித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் அணிந்திருந்த கிரீடங்களிலும் மற்ற ஆபரணங்களிலும் பதிந்த நவரத்தினங்களின் காந்தி பார்ப்பவர்களின் கண்களை கூசச் செய்தன. பல்லவ சக்கரவர்த்தி ஆஜானுபாகுவாய் கம்பீரமான தோற்றமுடையவராக இருந்தார். வலிமையும் திறமையும் கொண்ட அவருடைய திருமேனியில் மென்மையும் சௌந்தரியமும் கலந்து உறவாடின. ராஜகலை ததும்பி அவருடைய முகத்தில் காணப்பட்ட காயங்களின் வடுக்கள் அவர் எத்தனையோ கோர யுத்தங்களில் கை கலந்து போரிட்டு ஜெயபேரிகை முழக்கத்துடன் திரும்பி வந்தவர் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தன. கோமகள் குந்தவி தேவியோ பெண் குலத்தின் அழகெல்லாம் திரண்டு உருக்கொண்டவள் போல இருந்தாள். பல்லவ சாம்ராஜ்யத்தில் இருந்த மகா சிற்பிகளும் ஓவியக்காரர்களும் குந்தவி தேவியிடம் தங்கள் கலைத்திறன் தோற்றுவிட்டது என்பதை ஒப்புக்கொண்டார்கள். கோமகளின் கருவிழிகளில்தான் என்ன மாய சக்தி இருக்கிறதோ தெரியவில்லை. தேவி தமது அஞ்சனம் தீட்டிய கண்களை அகல விரித்து எங்களை பார்த்தவுடனேயே நாங்கள் உணர்விழந்து மெய்மறந்து போய்விடுகிறோம். அப்புறம் சிற்பம் அமைப்பது எங்கே, சித்திரம் வரைவது எங்கே என்றார்கள். எங்களை எல்லாம் கர்வபங்கம் செய்வதற்கென்றே பிரம்மன் குந்தவி தேவியை படைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பா, இந்த ஊருக்கு தங்கள் பட்டப்பெயரை எதற்காக வைத்தார்கள்? சொல்லுகிறேன் என்று ஏமாற்றிக் கொண்டு வருகிறீர்களே, இன்றைக்கு கட்டாயம் சொல்லியாக வேண்டும் என்று மறுபடியும் கேட்டாள் குந்தவி. அப்படியானால் இப்பொழுது இந்த யானை மேலிருந்து நாம் இறங்கியாக வேண்டும் என்றார் சக்கரவர்த்தி. இப்படியே நான் தரையில் குதித்து விடட்டுமா என்றாள் குந்தவி. நீ சாதாரண மனுஷியாக இருந்தால் குதிக்கலாம் அம்மா, குதித்து காலையும் ஒடித்துக் கொள்ளலாம். சக்கரவர்த்தியின் மகளாக இருப்பதால் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றார் சக்கரவர்த்தி. எதற்காக அப்பா அப்படி? சக்கரவர்த்தியின் மகளாக இருப்பதால் யானை மேலிருந்து குதித்து காலை ஒடித்துக் கொள்ளக்கூடாதா? அதற்கு கூட பாத்தியதை இல்லையா என்று சிரித்துக்கொண்டே குந்தவி கேட்டாள். ஆமாம், நீ அப்படி செய்தால் காஞ்சி சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி யானை மேலிருந்து குதித்தாளாம் என்ற செய்தி உலகமெல்லாம் பரவிவிடும். அப்புறம் அங்கவங்க கலிங்க முதலான 56 தேசத்து ராஜகுமாரர்களில் யாரும் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள முன்வர மாட்டார்கள். அப்புறம் உன் கல்யாணத்திற்கு சீதை விஷயத்தில் ஜனகர் செய்தது போல நானும் ஏதாவது தந்திரம் செய்தாக வேண்டும். ஜனகர் தந்திரம் செய்தாரா? என்ன தந்திரம் அப்பா என்று குந்தவி கேட்டாள். அது தெரியாதா உனக்கு? சீதை சிறு பெண்ணாக இருந்த பொழுது ஒரு நாள் வில்லை தெரியாத்தனமாக தூக்கி நிறுத்திவிட்டாள். இதற்காக அவளை 56 தேசத்து ராஜகுமாரர்களும் கல்யாணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார்கள். கடைசியில் சீதையின் தகப்பனார் என்ன செய்தார் தெரியுமா? விஸ்வாமித்திர ரிஷியை அனுப்பி ராமன் என்ற அசட்டு ராஜகுமாரனை தந்திரமாக அழைத்து வர பண்ணினார். ஒரு பெரிய வில்லை நடுவில் முறிந்தது தெரியாதபடி தந்திரமாக பெட்டிக்குள் வைத்திருந்தார். ராமன் அந்த வில்லை விளையாட்டாக எடுத்ததும் வில் முறிந்து 2 துண்டாக விழுந்துவிட்டது. உடனே ஜனகர், ஐயையோ, எங்கள் குல சம்பத்தாகிய வில்லை ஒடித்து விட்டாயே, ஒன்று ஒடிந்த வில்லை சேர்த்து கொடு, இல்லாவிட்டால் என் மகள் சீதையை கல்யாணம் செய்து கொள் என்றார். ராமன் வேறு வழியில்லாமல் சீதையை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியதாயிற்று. குந்தவி விழுந்து சிரித்துக்கொண்டே, அப்பா, நானும் ராமாயண கதையை கேட்டிருக்கிறேன். நீங்கள் சொல்வது புதிய ராமாயணமாக இருக்கிறதே என்றாள்.
சற்று சிரிப்பு அடங்கிய பிறகு அவள், ஆனால் உங்களுக்கு அதை பற்றி கவலை வேண்டாம் அப்பா, நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று கூறினாள். சக்கரவர்த்தி மூக்கின் மேல் விரலை வைத்துக்கொண்டு, அது என்ன சமாசாரம்? கல்யாணம் உன்னை என்ன பண்ணிற்று? அதன் மேல் ஏன் அவ்வளவு கோபம் என்று கேட்டார். அப்பொழுது குந்தவி, கல்யாணம் செய்து கொண்டால் நான் உங்களை விட்டு பிரியத்தானே வேண்டும். உங்களை விட்டு போக எனக்கு இஷ்டமில்லை. உங்களுடனேயே நான் எப்பொழுதும் இருப்பேன் என்றாள். அப்படியா சமாசாரம்? குந்தவி, இன்னொரு தடவை சொல்லு என்றார் சக்கரவர்த்தி. அதெல்லாம் ஒரு தடவைக்கு மேல் சொல்ல மாட்டேனப்பா. நீங்கள் ஏக சந்தகிராகி என்பது உலகமெல்லாம் பிரசித்தமாக இருக்கிறதே. ஒரு தடவைக்கு மேல் ஏன் கேட்கிறீர்கள்? ஓ ஏ ஆபத் பாந்தவா, அநாதரட்சகா, இந்த வாயாடி பெண்ணை கட்டிக்கொண்டு எந்த ராஜகுமாரன் திண்டாடப் போகிறானோ, யார் தலையில் அவ்விதம் இருக்கிறதோ அவனை நீதான் காப்பாற்றி அருள வேண்டும் என்று சொல்லியபடி சக்கரவர்த்தி தலைமேல் கை கூப்பி வானத்தை அண்ணாந்து நோக்கினார். உங்களுடைய பரிகாசம் இருக்கட்டும் அப்பா. இப்பொழுது யானையை நிறுத்துகிறீர்களா இல்லையா? இல்லாவிடில் நான் கீழே குதித்து விட்டேனானால் அப்புறம் என்னை ஒரு ராஜகுமாரனும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டான். எப்பொழுதும் உங்கள் பிராணனைத்தான் வாங்கிக் கொண்டிருப்பேன் என்று குந்தவி சொல்லி எழுந்து நின்று அம்பாறையிலிருந்து கீழே குதிப்பது போல பாசாங்கு செய்தாள். வேண்டாம் வேண்டாம், அப்படிப்பட்ட விபரீதம் பண்ணி வைக்காது என்று கூறி பல்லவ சக்கரவர்த்தி யானை பாகனை கூப்பிட்டு யானையை நிறுத்தச் சொன்னார். யானை நின்றதும் தந்தையும் மகளும் கீழே இறங்கினார்கள். சக்கரவர்த்தி குதிரையும் பல்லக்கும் கொண்டு வரும்படி சமிக்கை காட்டினார். அவை அருகில் வந்ததும் பரிவார தலைவனை அழைத்து, நீங்கள் நேரே போய் நகர் வாசல் அருகில் நில்லுங்கள், நாங்கள் அங்கே வந்து சேர்ந்து கொள்கிறோம் என்றார். பிறகு குதிரை மீது ஆரோகணித்து ராஜ மார்க்கத்திலிருந்து பிரிந்து குறுக்கு வழியாக போகத் தொடங்கினார். இளவரசி ஏறியிருந்த பல்லக்கும் அவரை தொடர்ந்து சென்றது. சக்கரவர்த்தி மாதிரியெல்லாம் எதிர்பாராத காரியங்களை செய்வது சர்வ சகஜமாக போயிருந்தபடியால் அவரை தொடர்ந்து வந்த பரிவாரங்கள் சிறிதும் வியப்படையாமல் ராஜமார்க்கத்தோடு மேலே சென்றன.